அதனால் இந்த பேச்சு இந்த தகவல் வந்து ரொம்ப கிளப்பிவிடப்பட்ட ஒரு ஒரு வதந்தி தான் இது. அண்ணாமலைக்கு அவருக்கு ஒரு அது காங்கிரஸில் இருந்த வியாதி அப்படியே இப்போ பிஜேபிக்கு வந்துடுச்சு. யாரை தலைவராக போட்டாலும் 3 பேர் அவருக்கு எதிராக இருப்பாங்க. நயினாருக்கு எதிராக அண்ணாமலை தைரியமாகவே ஃபங்க்ஷன் பண்ணுவார். பிஜேபி தலைமையை எதிர்த்தெல்லாம் எந்த அரசியலும் அண்ணாமலையால் பண்ண முடியாது. வெரி ஹை. அதெல்லாம் கதைங்க. அதெல்லாம் அவர் தனக்குன்னு ஒரு டீமை வச்சுக்கிட்டு பிஜேபியோட தான் பெரிய ஆளுங்க நினச்சிக்கிறாரு. ஆனானப்பட்ட அத்வானியே ஓரம் கட்டினவங்க. நாளைக்கு மோடி அமித்ஷாவுக்கு என்ன ஆக போகுதுன்னு நம்மளும் பார்க்க தான் போகிறோம். நாளைக்கு இவங்க பிஜேபியோட போக போகிறாங்க, அதுக்கு தான் முன்னோட்டமாக இது செய்கிறாங்கன்னு ஏற்கனவே இருக்கக்கூடிய சந்தேகத்தை இது மேலும் பலப்படுத்தும். பிசாசு இந்தியாவை கபலீகரம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் வேறு வழியே இல்லைன்னு மனசை கல்லாக்கிக்கிட்டு எல்லா அவமானங்களையும் சரிச்சுக்கிட்டு விசிகாவும் திமுக கூட்டணியில் தொடர்றாங்க. மோடி வரும்போது பூ மாறி போயிடுறாங்க, அது வீடியோ எடுத்து போட்ட போடுறாங்க. கவர்மெண்ட் அங்கே இது எவ்வளோ பச்சையாக அரசியல் பண்ணுறாங்க. போரில் ஜெயிக்கிறது தோக்கிறதுன்றது கடந்த காலத்தின் கரியன் எழுது. ஆங்கிலத்தில் சொன்னால் இட்ஸ் அன் அவுடேட்டட் கான்செப்ட். இன்னும் சொல்ல போனால் தோத்தவனோட இந்த ஜெயிச்சவன் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். சக்கரவர்த்தியா நீங்கள் மகாராஜாவா? காஷ்மீருக்கு இன்ன வரைக்கும் போக முடியும். ராஜ்நாத் சிங் 4 தடவை போயிட்டார், அமித்ஷா 2 தடவை போயிட்டாரு, ராகுல் காந்தி போயிட்டு வந்துட்டார். பாதிக்கப்பட்டவங்க வீடு காஷ்மீருக்கு ஏன் மோடியால் போக முடியல? இன்னும் சொல்ல போனால் என்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்ற முடியவில்லையே என்று நான் வேதனை அடைகிறேன். ஆனால் என்னிடம் காவல்துறை இல்லைனார், என்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லைனாரு. அந்த நேரம் உமர் அப்துல்லாக்கு இருக்குல்ல, அது ஏன் மோடிக்கும் அமித்ஷாக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ இல்லை? நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு வருகிறது. அது குறித்து வதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். சார் வணக்கம். நயினாரோட தலைமை சரியில்லை, அண்ணாமலை மீண்டும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு விஷயம் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாடு பாஜகவில். மீண்டும் அண்ணாமலை அவர்கள் பதவியேற்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் பேசிட்டு இருக்காங்க. கண்டினியூஸாக நிறைய சேனல்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு குறைவுங்க. இது எலெக்ஷன் வரைக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு குறையும். 26 வரைக்கும் கிடையாது. அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு யாரும் சொல்ல முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அதிமுக அலையன்ஸ் ஸ்மூத்தாக போகணுன்னா கண்டிப்பாக அவர் இருக்க முடியாது. அதனால் இந்த பேச்சு இந்த தகவல் வந்து ரொம்ப கிளப்பிவிடப்பட்ட ஒரு ஒரு வதந்தி தான் இது. அண்ணாமலைக்கு அவருக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஆன்லைனில் அவருக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆர்மி இருக்குது. அவங்க வேலை தான் இது. இதில் கடுகளவும் உண்மை இல்லை என்று நான் நம்புகிறேன். ஆனால் தொடர்ச்சியாக வந்து நயினார் வந்து டார்கெட் பண்ணுறவங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அது நேச்சுரலுங்க. ஒரு தலைவரை போட்டாங்கன்னா நேஷனல் பார்ட்டிஸில் மினிமம் 3 கோஷ்டி அவருக்கு எதிராக இருக்கும். அது காங்கிரஸில் இருந்த வியாதி அப்படியே இப்போ பிஜேபிக்கு வந்துடுச்சு. யாரை தலைவராக போட்டாலும் 3 பேர் அவருக்கு எதிராக இருப்பாங்க. நயினாருக்கு எதிராக அண்ணாமலை தைரியமாகவே ஃபங்க்ஷன் பண்ணுவார். மற்றவங்க யாரை போட்டாலும் எதிர்க்கிறவங்க அண்டர் கிரவுண்டில் பண்ணுவாங்க. இவர் நேரடியாகவே பண்ணுவார். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே போகாமல் பிஜேபி இதை பார்த்துக்கொள்ளும். ஏன்னா ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு இது பாதகத்தை உண்டாக்கும்னு தெரிஞ்சால் அண்ணாமலைக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டியவர்கள் சொல்லி புரிய வைப்பார்கள். அதுக்கு மேற்கொண்டு அவர் இஷ்டம். அவர் அதெல்லாம் ஒன்றும் செய்யலாம் மாட்டார். பிஜேபி தலைமையை எதிர்த்தெல்லாம் எந்த அரசியலும் அண்ணாமலையால் பண்ண முடியாது. வெரி ஹை. அதெல்லாம் கதைங்க. அதெல்லாம் அவர் தனக்குன்னு ஒரு டீமை வச்சுக்கிட்டு பிஜேபியோட தான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிறார். என்னைக்கு வந்து ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவருக்கு கட்சியை விட தான் பெரிய ஆளுன்ற எண்ணம் வருதோ அன்னைக்கு அவருடைய டவுன்ஃபால், வீழ்ச்சி ஆரம்பம் என்ற அர்த்தம். எந்த ஒரு கட்சி தலைவருக்குமே, குறிப்பாக தேசிய கட்சிகளோட மாநில தலைவர்களுக்கு கட்சியை விட தான் பெரிய ஆள் என்ற எண்ணம் வறுமையானால் அன்னைக்கு அவருடைய வீழ்ச்சி தொடங்கிவிட்டது என்ற அர்த்தம். அதெல்லாம் பிஜேபியிலலாம் எவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கருமே கட்சியெல்லாம் சேலஞ்ச் பண்ண முடியாது. அத்வானியவே அத்வானியே ஓரம் கட்டினவங்க. நாளைக்கு மோடி அமித்ஷாவுக்கு என்ன ஆக போகுதுன்னு நம்மளும் பார்க்க தான் போகிறோம். அவங்களோட யூட்டிலிட்டி வேல்யூ போன பிறகு அவர்களையும் அவர்களுக்கு ஓரம் கட்டுவார்கள். கண்டிப்பாக மோடி அவர்கள் தோற்றிருந்தா அவர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா மோடி அவ்வளோ இல்லை, 30 சீட்டு குறைஞ்சிருந்தனா 240க்கு பேர் 210 சீட்டு வந்துன்னா இன்றைக்கி மோடி காணாமல் போயிருப்பார். அரவணைச்சு போகணுன்னு அப்போ கொண்டு வந்திருப்பாங்க. நிதின் கட்கரியோ ஜேபி நட்டாவையோ கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க நல்ல நேரம் வெறும் 30 மட்டும்தான் துண்டு விழுந்து, அதுலேயும் நாயுடுவையும் நிதிஷும் வச்சு சமாளிச்சுக்கிறாங்க. திமுக 22 கையில் குஷனிங் மாதிரி அவங்களுக்கு இருக்குது. இனிமே பீகார் தேர்தலில் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், திமுக 22 குஷனிங்காக இருக்குன்னு. புரியுது. நிதின் நாயுடு பக்கத்தில் வச்சுட்டு ஸ்டாலினோட மோடி சிரிச்சு பேசுகிறாருல, அந்த ஒரு ஃபோட்டோ சொல்லும் எதற்காக அமலாக்கத்துறையோட இந்த சோதனைகளுக்கு பிறகும் முதலமைச்சர் போய் மோடியை பார்க்கும்போது திமுகவுக்கும் பிஜேபியிடம் கோரிக்கைகள் இருக்குது. இவ்வளோ தூரம் எங்களை காப்பாற்றுன்றாங்க. 10 வருஷமா பவர் இல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு. பிஜேபிக்கு என்ன திமுகவில் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா 22 எம்பிஸ் இருக்குது. இந்த 22 காமிச்சு அவர் நாயுடுவையும் நிதிஷும், குறிப்பாக நாயுடுவை மிரட்டுவார். அது இதுதான் அரசியல். இந்த பேக்ரவுண்டில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் அண்ணாமலை எல்லாம் வந்து அவர்
அவரால் வந்து தமிழ்நாடு பிஜேபியில் இனிமேல் அவர் தலை தூக்க முடியாதுங்க. அவர் ஏதாவது விஷமம் பண்ணாருன்னா கண்டிப்பாக பாஜக தலைமை அவரை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏடிஎம்கே அலையன்ஸை உருவாக்கிட்டு மறுபடியும் அண்ணாமலையை தலைவராக்குவாங்க, அண்ணாமலைக்கு ரோல் கொடுப்பாங்கன்னா அது அலையன்ஸை கெடுத்துரும், வெளிப்படையாக அலையன்ஸை கெடுத்துரும். ஆல்ரெடி பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் கீழே ஜெல்லாவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பேசாதீங்க அப்படின்னு 2 பேரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதை காப்பாற்றுறதுக்கு. இந்த சூழ்நிலை அண்ணாமலை கொண்டு வந்து வச்சுன்னா ஒரே வாரத்தில் அலையன்ஸை கெடுத்துருவார். அவர் ஒரு ப்ரெஸ் மீட் போதும், ஒரு ப்ரெஸ் மீட்டில் முடிச்சுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அதை சீர்படுத்த முடியாது. அதனால் அந்த தப்பை பாஜக தலைமை செய்யாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஓகே சார். சீமான் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி, புதுசாக ஒரு கூட்டணி எமர்ஜி போகிறதும் அதில் ஏர்போர்ட் மூர்த்தி, திருமாரஞ்சி, அது மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி ஜாதி கட்சிகளோட தலைவர்கள்லாம் வச்சு ஒரு பெரிய அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாருன்ற மாதிரி விஷயங்கள் வந்து பேசப்படுது. அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியலங்க, இது எனக்கு செய்தி. இது குறித்து நான் எந்த கருத்தும் தெரிவிக்க முடியாது. அவையெல்லாம் வளரும் கட்சிகள், சிறிய கட்சிகள். அப்படியே அந்த கூட்டணி அமைந்தாலும் அதனால் சீமானுக்கு பெரிய அளவில் பலன் இருக்கும்னு நான் நினைக்கல. அதனால் அது எனக்கு நம்பர் 1 எனக்கு அது குறித்து தெரியாது. நம்பர் 2 ஒருவேளை அது சாத்தியப்படுமே ஆனால் அது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. கண்டிப்பாக அது எந்த பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று நான் நம்புகிறேன். ஓகே சார். திமுக கூட்டணி இன்னுமே வலுவாக இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, எப்படி கேட்கிறீர்கள்? தொடர்ச்சியாக வந்து ஒரு சில இடங்களில் வந்து விசிகாவும் சிபிஐயும் முரண்பட்ட விஷயங்களை வந்து திமுக எதிராக சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. ஆனாலும் கூட்டணி இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் மட்டும் அடிக்கடி பதிவு பண்ணுறாங்க. இந்த கூட்டணி நிலைக்குமான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நிலைக்கும். பிஜேபி இருக்க வரைக்கும், மோடி இருக்க வரைக்கும் இந்த கூட்டணி நிலைக்கும். 1000 விமர்சனங்களை செய்தாலும் இவங்க அந்த கூட்டணிக்குள்ளே தான் இருப்பாங்க. இந்த தலைவர்களை, இந்த கட்சிகளை, சிபிஎம் விசிகாவை வெளியில் திமுக தூக்கி போட்டுதுன்னா இவர்களாக வெளியில் வர மாட்டார்கள். ஒருவேளை திமுக போட்டுன்னா அது திமுகவின் நம்பகத்தன்மையை சிதைக்கும், சிறுபான்மையின வாக்குகளை திமுகவிடமிருந்து பிரிக்கும். நாளைக்கு இவங்க பிஜேபியோட போக போகிறாங்க, அதுக்கு தான் முன்னோட்டமாக அதை செய்கிறாங்கன்னு ஏற்கனவே இருக்கக்கூடிய சந்தேகத்தை இது மேலும் பலப்படுத்தும். சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அதனால் வந்து அவங்க அதை திமுக அந்த தவறை செய்யாது. சண்டை போட்டுக்கிட்டு விமர்சனம் பண்ணிட்டு இவங்க உள்ளே தான் இருப்பாங்க. இவங்களுக்கு வேறு வழி இல்லை. பல்ல கடிச்சுக்கிட்டு தான் சிபிஎம்மும் விசிகாவும் உள்ளே இருக்காங்க. அவங்களுக்கு வேறு வழி இல்லை, வேறு ஆப்ஷன் இல்லை. அவங்க கொள்கைகள் ரொம்ப தெளிவானவை, அவங்கள சித்தாந்தம் தெளிவானது. மதவாத எதிர்ப்புக்காக திமுக செய்யக்கூடிய பஞ்சமா பாதகங்களை, குடும்ப அரசியலை, பலவிதமான தலித்துகளுக்கு எதிரான போக்குகளை, ஏழை மக்களுக்கு எதிரான போக்குகளை, இந்த அனகாபுத்தூர் இன்சிடெண்ட்லாம் அப்பட்டமாக ஏழைகளுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை. இதெல்லாம் வந்து சகிச்சுக்கிட்ட சிபிஎம் உள்ளே இருக்குது அப்படின்னா பொதுவான எதிரி பாஜக, மதவாதா, தேசிய அளவில் இருக்கக்கூடிய மதவாத பிசாசு இந்தியாவை கபலீகரம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்ம திமுக கூட்டணியில் தமிழ்நாட்டில் இருந்தாகணும், வேறு வழியே இல்லைன்னு மனசை கல்லாக்கிக்கிட்டு எல்லா அவமானங்களையும் சகிச்சுக்கிட்டு குறிப்பாக சிபிஎம்மும் விசிகாவும் திமுக கூட்டணியில் தொடர்றாங்க. அதுதான் திமுக வந்து அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ஏன் அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. மீறி கேட்டால் உனக்கு எங்கே ஆப்ஷனு, உன்னால் என்ன பண்ண முடியும், போகிறதுனா போய்க்கொண்டு இவங்க போக மாட்டாங்க. பொலிட்டிக்கலி பிஜேபி தான் மெயின் எனிமின் போது திமுக செய்யக்கூடிய எல்லா அட்டூழியங்களையும், பாவங்களையும், பஞ்சமா பாதகங்களையும், மக்கள் விரோத நடவடிக்கைகளையும் சகித்து கொண்டு, வெகுஜன அரசாக இந்த அரசு மாறி போனாலும் அதை சகித்து கொண்டு உள்ளே இருப்பதற்கு காரணம் தேசிய அளவில் பிஜேபி வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் இருக்க இந்த கூட்டணி 3 முறை வெற்றி பெற்ற கூட்டணி நிச்சயம் வலுப்படுத்தப்பட வேண்டும். 26 லைஃப் அண்ட் டெத் டிஎம்கேக்கும் பிஜேபிக்குமே. பிஜேபி கூட இல்லை, டிஎம்கேக்கு லைஃப் அண்ட் டெத். மற்ற கட்சிகள் தோற்றா கூட வெளியில் எந்திரிச்சு வந்துடுவாங்க. 26 திமுக தோற்றம், அதற்கு பிறகு பிஜேபி சமாளிப்பது சுலபம் இல்லை. அந்த அளவு இவங்களும் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்துருக்காங்க 5 வருஷத்தில், 4 வருஷத்தில். அதனால் இவங்களுக்கு வேறு வழியே இல்லை, திமுகவை ஏற்று தான் ஆகணும். புலிவாலை பிடிச்சவங்க அதை. இதில் திமுக ஜெயிக்கலாம், தோக்கலாம், நமக்கு தெரியாது. தோத்தாங்கன்னா அது வேறு அரசியல், ஜெயிச்சாங்கன்னா பெரிய அளவில் இவங்க மோடி எதிர்ப்பாக கடைபிடிப்பாங்களான்றதுலாம் ஐயத்துக்குரிய விஷயங்கள். 29 எலெக்ஷனுக்கு 26 ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்த 3 வருஷத்தில் ஸ்மூத் பண்ணிட்டு போயிடலாம், சுமூகமாக போயிடலாம், சுமூகமான ஒரு போக்கை தான் பார்க்கலாம். அப்படியே போயிடலாம். இந்த ஆன்டி பிஜேபி ரெட்டரிக்லாம் குறையும். ஏற்கனவே அதுவும் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று தான் நான் பார்க்கிறேன். குறிப்பாக இந்த பேரணிலாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பிளான் பண்ணி திடீர்னு போய் அதை ஆளாளுக்கு மாற்றி மாற்றி கிளைம் பண்ணிக்கிட்டு பிஜேபியே பண்ணல, ஃபர்ஸ்ட் டிஎம்கே பண்ணிச்சு நம்ம விஷயங்கள் சொல்கிறாங்க. அது சாலிடாரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் சார்ந்த விஷயமாவே பேசப்பட்டுச்சு. இந்த ராணுவத்துக்கு ஆதரவான ஒரு அவங்க முழுக்க முழுக்க அரசியல் சாதகமாக திருப்புறாங்க. இவங்க மட்டுமா திருப்புறாங்க, மோடியும் திருப்புறாங்க. சோஃபியா குரேஷி அம்மா அப்பாவை அந்த உள்ளூர் கலெக்டரை வச்சு அட்வைஸ் பண்ணி போய் உட்காருங்கன்னு சொல்லி அவங்க வலியுறுத்தலின் பேரில் தான் அவங்க போய் உட்காந்து அவங்க மாலை போடுறாங்க. மோடி வரும்போது பூ மாதிரி பொழிகிறாங்க, அது வீடியோ எடுத்து ஃபோட்டோ போடுறாங்க. கவர்மெண்ட் அங்கே இது எவ்வளோ பச்சையாக அரசியல் பண்ணுறாங்க. ஒரு இராணுவ வீரரோட குடும்பத்தை எதுக்கு நீங்கள் மோடியை வரவேற்கிறதுக்கு கூட்டின்னு போய் உட்கார வைக்கிற? லோக்கல் வதாதுரா கலெக்டர் சொல்லி தான் அவங்க போயிருக்காங்க. வதாதுரா கலெக்டரோட அட்வைஸில் தான் அவங்க அங்கே போயிருக்காங்க. அப்போ இராணுவத்தை கொண்டு வந்து நடுத்தரில் விடுறீங்கல்ல நீங்கள், விளம்பரத்துக்காக எதுக்கு இந்த கேவலமான விளம்பரம்? ஒரு இராணுவ வீரரோட குடும்ப உறுப்பினர்களை
கலெக்டரை வச்சு கொண்டு போய் அங்கே நிறுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? அப்போ இது எதை நோக்கி போகுது? இது அகில இந்திய அளவில் அவங்க பிஜேபி பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் சகிக்க முடியாதவை. இந்த குறுகிய கால இந்த யுத்தம்னு சொல்ல முடியாது, மோதலை வந்து இன்னமும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காங்க. நரம்பு மீது என் உடம்புக்குள்ள வந்து சிந்தூர் ஓடுது அப்படின்னு பேசுற அளவுக்கு சிந்தூர் உடம்புக்குள்ள ஓடனா அது விஷங்க, அது இருக்க முடியாதுங்க. வெளியில் இருந்தால் தாங்க அதுக்கு அழகு. உடம்புல ரத்தம் தான் ஓடணும், வேறு எது ஓடினாலும் அது விஷம். சிந்தூர் என் உடம்புல ஓடுதுன்றாரு. சிந்தூர் உடம்புல ஓடினா அது விஷம். எதையாவது தெரிஞ்சு தான் பேசணும், எதை வேணால் பேச வேண்டியது. மக்களை ஒரு விதமான வெறியில், போர் மூடில், வார் மூடில் கொண்டு போய் நிறுத்துறது ரொம்ப ஆபத்தானது. தேசியவாதம் என்பது ரொம்ப ஆபத்தான கான்செப்ட். என் நாடு உயர்ந்தது என்பது நாட்டுப்பற்று, என் நாடு தாண்டா உயர்ந்தது என்பது தேசியவாதம். அது மிக மிக ஆபத்தானது. அதை இன்னொரு நாட்டு மேலே நான் போர் தொடுத்து தான் காட்டுவேன்னு நினைக்கிறதும் அதுதாங்க நேஷனலிசம். அது ரொம்ப ஆபத்தான போக்குங்க. இன்றைய காலகட்டத்தில் போர்னு வந்தோன்னா தோல்வி வெற்றி என்பது ரெண்டுமே அவுடேட்டடு. ஜெயித்தவனும் தோத்தான்னு அர்த்தம், தோத்தவனும் ஜெயிச்சான் தான் அர்த்தம். போரெல்லாம் வந்தால் இன்றைக்கு உலக நாடுகள், எந்த 2 நாடுகளுக்கு இடையில் போர் வந்தாலும் 2 நாடுகளும் அழிந்து போனதாக அர்த்தம். வெற்றி தோல்வி என்ற கான்செப்டே கடந்த காலத்தின் கரிய நிலை. இட்ஸ் அன் அவுடேட்டட் கான்செப்ட், புரிஞ்சுக்கோங்க. போரில் ஜெயிக்கிறது தோக்கிறதுன்றது கடந்த காலத்தின் கரிய நிலை. ஆங்கிலத்தில் சொன்னால் இட்ஸ் அன் அவுடேட்டட் கான்செப்ட். இன்னும் சொல்லப்போனால் தோத்தவனோட ஜெயிச்சவன் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். உங்களுடைய பல அணுமின் நிலையங்கள் இன்றைக்கு அணுசக்தியாக இயக்கப்படுபவை. இன்றைய மிகப்பெரிய பிரச்சனை புவி வெப்பமயமாதல். ஒரே ஒரு அணுமின் நிலையத்தின் மீது, நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் மீது வெடிகுண்டுகள் விழுந்தால் அதனுடைய விளைவுகள் இந்தியா முழுவதும் அல்ல, உலகம் முழுவதிலும் இருக்கும். இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை நிறுத்துறதுக்கு உலகின் பல நாடுகள் ஏன் வந்து கச்சை கட்டிக்கிட்டு வந்து பதட்டத்தோடு ஓடி வந்தாங்க? ஒருவேளை இங்கு அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டால் அது இந்தியா பாகிஸ்தான் மட்டும் இல்லை, ஆசிய பிராந்தியத்தையே பாதிக்கும். ஆசிய பிராந்தியத்தை பாதிக்குது என்றால் உலகத்தையே பாதிக்கும். அதனால தான் ஓடி வரோம். கிளின்டன் சொன்னது ஒரு விதத்தில் உண்மைங்க. அதை வந்து இந்தியா வந்து அன்றைக்கு எதிர்த்தது. குறிப்பாக பெருமதிப்புக்குரிய குடியரசுத் தலைவர் KR நாராயணன் நேரடியாகவே கிளின்டனை பார்த்து நீங்கள் செய்து தவறு என்று அரசுமுறை விருந்தில் தெரிவித்தார். வாஜ்பாய் கூட அடக்கி வச்சிட்டார். ஆனால் KR நாராயணன் தெளிவாக சொன்னார். ஆனால் கிளின்டன் சொன்னது உண்மை. த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஸ்பேஸ் ஆன் எர்த்ன்றது காஷ்மீர் தான். மிகப்பெரிய அளவில் 2 பேரும் கோபக்காரர்களாக இருந்தார்கள்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. இந்தியா பாகிஸ்தான் 3 நாள் அந்த யுத்தத்தை. அது உண்மை. அது ஆகவே பெரு ஆபத்தை நோக்கி இந்தியாவை பிஜேபி அரசு உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஸ்டில்லேட் அவங்க அதை பண்ணிட்டே இருக்காங்கல்ல. இனிமே பல பேர் முடிஞ்சு போன பிறகு எதுக்கு அதை பேச? இன்னும் 2 நாள் நம்ம போர் நடத்திருந்தா POK நம்ம கையோடு கொண்டு வந்துட்டு இருக்கலாம். இதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு. இதெல்லாம் ஒரு பிரதம மந்திரி தன் பணியை செய்த ஒரு பெண் இராணுவ வீரரோட பெற்றோர்களை உள்ளூர் கலெக்டரை நிர்பந்திச்சு அந்த விழா கூட்டின்னு வந்து உட்கார வச்சு அவங்க மீது மலர் மாதிரி பொழி வைக்கிறது என்னது? இதெல்லாம் சக்கரவர்த்தியா? நீங்க மகாராஜாவா? போர் நடக்கிறதுக்கு அவர் எங்க இருந்தாரு? ஆமா, சக்கரியா. காஷ்மீருக்கு இன்ன வரைக்கும் போக முடியல. ராஜ்நாத் சிங் 4 தடவை போயிட்டார், அமித்ஷா 2 தடவை போயிட்டாரு, ராகுல் காந்தி போயிட்டு வந்துட்டாரு, எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க வீடு வரைக்கும். காஷ்மீருக்கு ஏன் மோடியால போக முடியல? அவ்வளோ பயம் என்ன? நவாஸ் ஷெரீப் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்தவர். காஷ்மீருக்கு நவாப் வீட்டுக்கு போய் உள்ள இறங்குனீங்க. பொன்னியின் செல்வன்ல பூரியை பிச்சுக்கிட்டு இவன் வந்தியத்தேவன் இறங்குற மாதிரி இறங்குனீங்க. இங்கே உங்கள் சொந்த நாட்டுக்குள்ளே உங்களால் போக முடியல. காஷ்மீருக்குள்ளே இன்றைக்கி போக முடியல. அவ்வளோ பயம் இருக்குல்ல. மணிப்பூருக்குமே மணிப்பூராக 3 வருஷம். மணிப்பூரோட காஷ்மீர் ஆபத்தானது உங்களை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நீங்கள் போகல. சரி, போறீங்க, போய் தொலையாமல் இருங்க. அங்கே இருக்க பிரச்சனையை பற்றி பேசுங்க. நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 370 ரிவோக் பண்ணதுக்கப்புறமா காஷ்மீரில் எங்களால் எதுவுமே பண்ண முடியாமல் இருந்துச்சு. அங்கே போய் நிம்மதி ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாமல் இருந்துச்சு. அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசுகிறத நம்ம கேட்டிருந்தோம். இப்போ தான் எல்லாமே நடக்குது, மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமா அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக முக்தா ஃபிலிம்ஸ் ஸ்ரீனிவாசன் சாரோட மகன் முக்தா ரவியை வந்து இன்டர்வியூ எடுத்துருக்கோம். அவர் சொன்னார், அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க, நாங்கள் அந்த காலத்திலேயே வந்து இப்போ பகல்கம் தாக்குதல் நடத்தின அந்த பகுதியில் நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். ரஜினியோட படம் பொல்லாதவனில் ஒரு படத்தை நாங்கள் எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு அவர் காட்டுறாரு. அப்போ இவ்வளோ காலமாக இவங்க வந்து ஒரு அவங்க அந்த ஃப்ரேமிங் வைக்கிறதே வந்து தப்பாக இருக்குல்ல. காஷ்மீர்னாலே தீவிரவாதம், காஷ்மீர்னாலே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய இடம்னு இவங்க வைக்கிறதே தப்பில்லை. எல்லாருமே போயிட்டு வந்துட்டு தான் இருந்திருக்காங்க. ஆமாம், அது இவங்களோட இஸ்லாமிய வெறுப்புக்கு அது வந்து ஏதுவாக இருந்தது. இந்தியாவில் இவர்கள் வந்து எதை வச்சு ஜெயித்தாங்களோ, இஸ்லாமிய வெறுப்பை வச்சு தான் ஜெயித்தாங்க. பொய்யை சொல்லி, பொய்யுக்கு மேலே பொய்யை சொல்லி ஜெயித்தாங்க. அந்த இஸ்லாமிய வெறுப்பை வந்து மேலும் அதிகமாக உருவாக்கி தான் ஒவ்வொரு தேர்தலிலும் புதிய புதிய களங்களை இவர்கள் சமைத்தார்கள். இன்றைக்கி பகல்காமில் மறுபடியும் அதை ரீசெலக்ட் பண்ணுறாங்க. பாகிஸ்தானிய எதிர்ப்பு ஏன் பிஜேபிக்கு லட்டு மாதிரி இருக்குது? அது இஸ்லாமிய எதிர்ப்பாக இந்தியாவில் கட்டமைக்கப்படுகிறது.
இன்றைக்கு ஸ்ரீநகரில் பாதிக்கப்பட்ட இந்த 3 நாள் யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்கள் இருக்கிறாங்க எவ்வளோ பேர். அவங்கள பற்றி ஒரு வார்த்தை பிஜேபி இது வரைக்கும் திறக்கலையே, வாய் திறக்கலையே. அவங்கள போய் யாரும் பார்க்க கூட இல்லையா? சரி, மோடி போக வேணாம், பாதுகாப்பு காரணங்கள். ராஜ்நாத் சிங்கோ அமித்ஷாவோ கூட போலையே, ஜெய்சங்கர் போலையே. அங்கே போய் அங்கே 2 தடவை போன ராஜ்நாத் சிங்கோ, 2 தடவை போன அமித்ஷாவோ காயப்பட்ட உண்மையிலேயே தீவிரவாதிகளால் காயப்பட்டவர்கள் அவர்கள். பாகிஸ்தான் இராணுவம் கொண்ட இவர்கள் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் பாகிஸ்தான் இராணுவத்தோட குண்டு வீச்சில் காயப்பட்ட இந்தியர்கள், காஷ்மீரி மக்கள் இந்தியர்கள் இல்லையா? அவங்கள ஏன் போய் இந்திய அரசு சார்பில் யாருமே, பிஜேபி சார்பில் யாருமே பார்க்கல? அவர்களுக்கான நிவாரணம் எங்க? அவங்களுக்கான நிவாரணம் என்ன? ஆறுதல் எங்க? நிவாரணம் ஆறுதல் எங்க? அப்ப அந்த மக்களை நீங்க கைவிட்டுட்டீங்களா? அந்த காஷ்மீர்ன்றது இந்த நிலப்பரப்பு, அந்த மக்கள் இல்லையா அவங்களுக்கு? 1 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதி ஸ்டேட்வுட்டை பறிச்சிங்க, மாநிலத்தை வந்து யூனியன் டெரிட்டரியை மாற்றி அந்த மக்களை இழிவுபடுத்துனீங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எப்போ வேணால் தீர்த்திக்கலாம் அந்த பிரச்சனையை. அது காலம் கிடக்கிறதால கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும், பிரச்சனை இல்லை. எஸ், ஆனால் காயப்பட்ட மக்களுக்கு போய் எட்டி கூட பார்க்கலையே. அதுதானே உமர் அப்துல்லா கேட்குறாரு. பஹல்காமில் கொல்லப்பட்டவங்களை பற்றி தானே எல்லாரும் பேசுகிறீங்க. நாங்களும் அவர்களுக்காக கண்ணீர் விடுகிறோம். இன்னும் சொல்ல போனால் என்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்ற முடியவில்லையே என்று நான் வேதனை அடைகிறேன். ஆனால் என்னிடம் காவல்துறை இல்லைனார், என்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லைனாரு. அந்த நேரமும் உமர் அப்துல்லாவுக்கு இருக்குல்ல, அதையும் மோடிக்கும் அமித்ஷாக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ இல்லை. குண்டடிப்பட்டு காயப்பட்டு மோசமான காயங்களை அனுபவித்த, ஓரளவு காயங்களை அனுபவித்த மக்கள் ஸ்ரீநகர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்தார்கள். இன்றைக்கு அனைவரும் வீடு திரும்பி விட்டார்கள்னு சொல்கிறாங்க, ஒரு 20 தவிர. அவர்களை ஏன் போய் மோடி மத்திய அரசு யாருமே பார்க்கவில்லை? காரணம் அவர்கள் இஸ்லாமியர்கள். அந்த ஒரு காரணம் தானே உங்களுக்கு, வேற என்ன காரணம் சொல்லுங்க? ராகுல் காந்தி போய் பார்த்தாரு. ராகுல் காந்தி பார்த்தாரு, போய் பார்த்தாரு இல்ல? அந்த மக்களை போய் ராகுல் காந்தி பார்த்தாரு இல்ல? ஏன் வந்து பிஜேபியிலேருந்து யாருமே போய் பார்க்கல? மாறா சோஃபியா குரேஷி அம்மா அப்பாவை கலெக்டரை விட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உட்கார வச்சு மோடி வரும்போது மலர் மாதிரி இப்போ நீங்கள் பொழிகிறீர்கள். அருவருப்பாக இல்லையா உங்களுக்கு? இராணுவ வீரர்களோட குடும்பங்களை எதுக்கு கொண்டு வந்தாங்க நிறுத்துறீங்க? இராணுவத்தை எதுக்கு அரசியல் மயமாக்குறீங்க? அவங்க தான் வேலையை செஞ்சாங்க, தான் கடமையை செஞ்சாங்க. ஆகவே எல்லாத்துலேயும் குளிர்காயணும், எல்லாத்துலேயும் ஓட்ட பொறுக்கணும், இதுதானே உங்களோட ஒரே எண்ணம். அந்த கேவலமான அரசியலை தான் பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு கூட்டணி கட்சிகளும் இன்று துணை போய் கொண்டிருக்கிறாங்க. எனக்கு நினைவு ஞாபகம், காங்கிரஸ்ல இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை, பெரிய கான்ஃபிளிக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு நிதி கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ராணுவ வீரர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நாடு முழுக்கத்துன்னு நிதி. ஆமா, இவங்க அந்த மாதிரி எந்த ஒரு எதுவுமே கிடையாது. மோடி வந்து வெற்றி விழா போறாராம், வதேதராக போறாராம், பாகிஸ்தான் மக்களை எச்சரிக்கணும். பாகிஸ்தான் மக்களை எதுக்கு நீங்கள் எச்சரிக்கிறீங்க? அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை தான் நீங்கள் எச்சரிக்கணும். மக்கள் எல்லா நாட்டிலையும் நல்லவங்க தான். இங்கிருந்து 7 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஐஎஸ்ஐக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அதில் பெரும்பாலானவர்கள் இந்துக்கள். அப்புறம் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பாகிஸ்தான் உளவு அமைப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணதா கைது செய்யப்பட்ட பல பேர் இருந்தால் ஆர்எஸ்எஸ் காரங்க, பிஜேபி காரங்க, பொறுப்புல இருந்தவங்க. அப்புறம் அவங்களெல்லாம் இப்போ இஸ்லாமியர்களை வந்து இந்த இஸ்லாமியர்களோட தேசபக்தியை சந்தேகப்படுறியா? பாகிஸ்தானை உளவு சொன்னதாக கைது பட்டவங்கள பெரும்பாலான இந்துக்கள் போது முகத்தை எங்கே கொண்டு போய் வச்சுப்பீங்க? காசு கொடுத்தா செய்கிறான் அவன். அந்த நாய்க்கு மதமாது, பொறுப்புலாம் கொடுத்துரு, மதமாது, ஜாதியாது, நாடாது, காசு கொடுத்தா அது எதை வேணால் செய்யும். ஆனால் உங்களுடைய பாகிஸ்தான் எதிர்ப்பு என்பது இஸ்லாமிய எதிர்ப்பின் நீட்சியாகத்தானே இருக்குது. வேற என்ன இருக்குது? அந்த மாநிலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை போய் உங்கள் பிரதம மந்திரியால் பார்க்க முடியல, உங்க உள்துறை அமைச்சரால பார்க்க முடியல. அந்த வார்த்தைகளாவது காயப்பட்ட மக்களுக்கான ஆறுதலை நீங்க சொன்னீங்களா? அவன் உங்க மக்கள் இல்லையா? இந்தியர்கள் இல்லையா அவங்க? அப்ப ஸ்ரீநகர்ன்றது அந்த லேண்டு தான் உங்களுக்கு, அந்த மக்கள் இல்லை. அந்த இயற்கை வளங்கள் மட்டும் தான். ஆமா, அதுதான் உங்களுக்கு. எத்தனை நாளைக்கு இந்த வண்டி ஓடுங்க? இதெல்லாம் விட ஹைலைட்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த போர் இந்த மோதல் சம்மந்தப்பட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சவங்க யார் யாருன்னு சொன்ன ஐடியெல்லாம் வந்து இப்போ அந்த ஐடியும் இதையும் போடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒரு ட்விட்டு போட்டு, அதாங்க தேசபக்தியின் பெயரால் வெளியிடப்படுகிற வெறி கூட்டம் இது, வெறியாட்டம் இது. யாருக்கும் தேசபக்தியில் சலித்தவர்களே கிடையாது. ஒரு சக மனிதனை தேச துரோகி என்று சொல்வது கூட அயோக்கியத்தனமானது எதுவுமே கிடையாது. ஒரு நல்ல இராணுவ வீரன் அதை செய்ய மாட்டான். இராணுவ விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது அல்ல என்ற புத்தி இராணுவ வீரனுக்கு உண்டு. நான் சொல்வது நல்ல இராணுவ வீரனுக்கு. ஏற்கனவே இராணுவத்தில் படிநிலையில் ரொம்ப கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து முறையான உணவுகள் வழங்கப்படுதில்லை, ஆரோக்கியமான உணவுகள் வழங்கப்படுதுன்னு ஒரு சில கம்ப்ளைண்ட் நடுவில் வீடியோலாம் வந்து இருந்துச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் அந்த ஒரு சில இராணுவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள். அது என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்றதுலாம் விசாரணைக்கு அது இராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் பல இடங்கள்ல இருக்கு, பல கிரிட்டிக்கலான ஏரியாவில் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்களாவது இவங்க டீட்டெயிலாக எடுத்து உண்மையை எந்த காலத்தில் நீ மறைக்க முடியாது. உண்மையை மறைக்கிறது தான் தேசபக்தினா அது போலியான தேசபக்தி. ஒரு உண்மையான இராணுவ வீரன் இராணுவத்துக்கு எதிரான விமர்சனங்களை பொன்முறையுடன் எதிர்கொள்வான். அவன் பொய் சொல்ல மாட்டான், அவனுக்கு தெரியும்.
ஒரு இராணுவ வீரனோட பணி எவ்வளோ முக்கியமானதோ அதே மாதிரி ஒரு நிலத்தில் உழுது 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய ஒரு விவசாயியோட பணி என்பது எந்த விதத்திலும் ஒரு இராணுவ வீரனோட பணிக்கு குறைந்ததில்லை. 12லேருந்து 14 மணி நேரம் தலை பற்றி எரியிற அளவுக்கு, நரம்புகள் எல்லாம் சூடாகிற அளவுக்கு, ரத்தம் கொதிச்சு போகிற அளவுக்கு கடுமையான வெயிலில் அல்லது கடுமையான மழையில் பணியில் போக்குவரத்தை சரி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு போக்குவரத்து காவலர் இருக்கார்ல, ஒரு சாதாரண போலீஸ்காரர், ஒரு ஏட்டையா, அவரோட தியாகம் என்பது ஒரு இராணுவ வீரனின் தியாகத்துக்கு எந்த விதத்திலும் குறைந்ததில்லை. அது மாதிரி மழையில நம்ம பார்த்துருக்கோம், உயிரை பணைய வச்சு போலீஸ்காரன் ஒர்க் பண்ணுறான்ல, எத்தனை பேரை அவங்க காப்பாற்றுறாங்க. 24 மணி நேரமும் 365 நாள் அவங்க தானே இன்றைக்கி வந்து பணியில் இருக்காங்க. எங்கே எது கேட்டாலும் முதல்ல போலீஸை தானே நம்ம திட்டுறோம். அப்புறம் உனக்கு முதல் ரிலீஃப் எங்கே கிடைக்கும்? போலீஸ்கிட்ட தான் கிடைக்கும். கோர்ட்டில் கூட ரிலீஃப் செகண்டு தான், பின்னால் தான். ஃபஸ்ட்டு ரிலீஃப் உனக்கு எங்கே கிடைக்கும்? ஒரு பிரச்சனைனா போலீஸில் தான் கிடைக்கும். அப்போ ஒரு போலீஸ்காரனோட தியாகம்ன்றது வந்து ஒரு ராணுவ வீரனோட தியாகத்தை விட எந்த விதத்திலையும் குறைஞ்சதில்லை. தினைக்கும் பல இடங்களில் போலீஸ்காரங்க டபுள் டியூட்டி பார்க்குறாங்க. 8 மணி நேரம் இல்லைங்க, 24 மணி நேரம் அவங்க வேலை செய்கிறாங்க. சில நேரங்களில் அவங்க ஏன் மனிதாபிமானம் இல்லாமல் நடந்துக்கிறாங்கன்னா அந்த ஜாபோட நேச்சர் அந்த மாதிரி. தூக்கமின்மை, எல்லாமே அவங்க ஏன் சில நேரங்களில் மிருகங்களாக நடந்து கொள்கிறார்களா, அந்த பணிக்கு போனால் நாமும் அப்படித்தான் மாறி போவோம். அது அந்த ஜாபோட நேச்சர். அப்போ ஒரு சாதாரண போலீஸ்காரனோட வேலை என்பது ஒரு இராணுவ வீரனோட தியாகத்தை விட எந்த விதத்திலும் குறைந்தது அல்ல. அப்போ எல்லா வேலையும் உயர்ந்தது தான். வேலையில் உயர்வு தாழ்வுன்னு எதுவுமே கிடையாது. அதனால் இராணுவத்தை வந்து மதிக்கிறோம். ஆனால் இராணுவ விமர்சனத்துக்கு உட்பட்டது அல்ல, இராணுவ விமர்சனத்துக்கு உட்பட்டது கிடையாது என்று சொல்வது போலித்தனமானது. அதே மாதிரி இராணுவம் சார்ந்த இன்னொரு கோரிக்கையுமே ரொம்ப நீண்ட காலமாக பெருசாக கண்டுக்கப்படாமையாக இருக்குது. என்ன கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இவங்க 3 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இராணுவம் சார்ந்த எல்லா சலுகைகளுமே கிடைக்குது. ஆனால் அந்த சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிஎஃப் இந்த மாதிரி சிஐஎஸ்எஃப் போன்ற அமைப்புகள்லாம் துணை இராணுவமாக இருக்குது. அவர்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்கிறது கிடையாது. ஆனால் பெரும்பாலும் வந்து இந்த சின்ன சின்ன போராகட்டும் சரி, தீவிரவாத தாக்குதலும் பெரும்பாலும் உயிரிழக்கிறவங்க சிஆர்பிஎஃப் காரங்க, பிஎஸ்எஃப் எல்லை நடக்கிற பிஎஸ்எஃப் காரங்க, லோக்கல் இந்த மாதிரி இடங்கள் நடக்கிறதுல சிஆர்பிஎஃப், ஐடிபிஎஃப்னு சொல்லி இவங்க தான் சாகுறாங்க. இவங்களுக்கான அந்த நிவாரணம்ன்றதே பெருசாக கிடைக்கிறதுல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இவங்களோட பசங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு சார்ந்த விஷயங்கள், இப்போ மிலிட்ரி கோட்டா அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. வெறும் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவியோடு நின்று போகுது, ஏன் பேராமிலிட்ரி ஃபோர்ஸ் கிடைக்க மாட்டேங்குன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆமாம், அது உள்ளே இருக்க அனாமலி, அது வேறு பிரச்சனை. அது நம்ம முழுவதும் கவர்மெண்ட்டை மட்டுமே குறை சொல்ல முடியாது. அதில் இஷ்யூஸ் இருக்குது. ஒன் ரேங்க் 1 பென்ஷன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து. இந்த பேராமெடிக்கல் ஸ்டாஃப், பேராமெடிக்கல் ஃபோர்ஸஸோ, பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸோட ரோல் பெரிய ரோல் அது. இன்ஃபேக்ட் பிஎஸ்எஃப்லாம் வந்து பிஎஸ்எஃபோட ஐடிபிபின்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்து. த மோஸ்ட் டஃபஸ்ட் ஜாப் அது வந்து மலைகளில் தான் அவங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து அன்சங் ஹீரோஸ் தான். இப்போ இந்த மாதிரியான போர்க்காலங்களில் வந்து 4 நாள் நடந்ததே வந்து நமக்கு எப்போ முடிவுக்கு வரும்? ஒரு நாளைக்கு 30 கோடி இழப்பு நடந்தது விமான நிலையங்களுக்கு மட்டும். நாட்டின் பல்வேறு விமான நிலையங்கள் மூடப்பட்டாங்க. புத்தி கட்டவன் தான் போரை விரும்புவான்றதுக்கு இந்த தகவல்களெல்லாம் சாட்சியம் கூறிக்கொண்டிருக்கிறேன். இந்த இராணுவத்தை தவிர மற்ற ஃபோர்ஸஸ்க்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. அது உண்மைதான். அது இப்போ இந்த அக்னிவீர் எடுத்துக்கோங்க. ஒருவேளை கிரவுண்ட் ஃபோர்ஸ் நல்ல வேளையாக தெய்வாதீனமாக நமக்கு சண்டை 3 நாளில் நின்று போச்சு. வெறும்னே வந்து டெக்னாலஜிக்கல் வார்ஃபேர் தான் அது. வந்து முழு அளவிலான யுத்தமாக வந்துருந்துன்னா, காலாட்படையை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா அக்னிவீரை தான் கொண்டு போய் முன்னால் நிறுத்துவோம். அக்னிவீர் செத்து போனான்னா அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. 1 கோடி ரூபாய் 1 கோடி ரூபாய் வச்சு என்ன பண்ணுறது? 18-20 22 வயசு தான். சின்ன பையன், 22 வயசு பையன் 1 கோடி செத்துட்டான். 1 கோடி வச்சு அவன் என்ன பண்ணுறது அந்த குடும்பம்? இன்னொன்று, அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டி எடுத்துட்டாங்க. யாருக்கு? அக்னிவீர்ஸுக்கு. இராணுவத்தோட மிக முக்கியமான சலுகை, தவிர்க்க முடியாத சலுகை, அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அத்தியாவசியமான சலுகை, பென்ஷனுக்கு அடுத்த சலுகை, முழு அளவிலான இலவச மருத்துவ சிகிச்சை. ஏன்னா இராணுவ வீரர்கள் பல நேரங்களில் வந்து போர்க்காலங்களில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அடி அல்லது வந்து நார்மல் பீரியட்லேயே அவங்க வந்து உஷ்ண பனி பிரதேசங்களில், இப்போ வந்து இது மாதிரியான லடாக் மாதிரி எல்லாம் சீனா அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும்போது வந்து வரக்கூடிய பிரச்சனை, ஒரு விதமான தோல் நோயெல்லாம் வரும். அதெல்லாம் அப்புறம் ஒரு விதமான சுவாச நோய்கள் வரும். இவையெல்லாம் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு சிகிச்சை தேவை. அந்த சிகிச்சை அவங்க தனியார்கிட்ட வாங்க முடியாது, காஸ்ட்லி. இராணுவ மருத்துவமனைகளில் தான் நம்ம கொடுக்க முடியும். ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய இராணுவ மருத்துவமனை இருக்குது பாருங்கள், ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது. அங்கே போய் நீங்கள் பாருங்கள், ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா. பல ஆண்டுகளாக அங்கே இராணுவத்திலேருந்து ஓய்வு பெற்றவர்கள் சிகிச்சைக்கு வராங்க. அந்த சிகிச்சையை வந்து அவங்க வெளியில் எங்கேயுமே எடுக்க முடியாது. ஏன்னா அது காஸ்ட்லி. உயர் மருத்துவ சிகிச்சை தேவைப்படக்கூடிய வியாதிகள். ராஜஸ்தான் போன்ற பாலைவன இடங்களில் வேலை பார்க்குறவங்க நுரையீரல் சார்ந்த, அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். பாலைவனங்களில் இருக்கவங்களுக்கு அதிகப்படியான உஷ்ணத்தால் வரக்கூடிய நுரையீரல் பிரச்சனைகள் மாதிரியவை.
இப்போ நீங்கள் அந்த இது இருக்குது பாருங்கள், இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் நம்ம டாப் இதில் மலை உச்சியில் நிற்கிறோமே ஒரு இடத்துல, ரொம்ப வருஷமாக நம்மளும் அவங்கள நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோமே, அங்கே இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த இடத்துல வந்து ஒரு விதமான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அந்த பனியால் ஆமாம், தோல் ஒரு மாதிரி எரிஞ்சிடும். இந்த வியாதிகளுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் அந்த இராணுவ வீரனுக்கு ஒரு 45 வயசுல அவன் ஓய்வு பெறான், ஒரு 90 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கான்னா அடுத்த 45 ஆண்டுகளுக்கு அந்த இராணுவ வீரனுக்கு மருத்துவ வசதி தேவை. அதை அவனால் தனியார் மருத்துவமனைகளில் எடுக்க முடியாது, அரசு மருத்துவமனைகள் கண்டுக்க மாட்டான். அதுக்காக தான் இராணுவ மருத்துவமனைகள் உருவாக்கப்படுகின்றன. இப்போ நீ வந்து அக்னிவீர் மாதிரியான வீரர்களுக்கு அவங்களுக்கு ஒரு வேளை கேஷுவல்ட்டினா 1 கோடி கொடுத்து அனுப்பிடுற. ஆனால் அவன் மருத்துவ சிகிச்சை என்ன, அந்த குடும்பத்துக்கான மருத்துவ சிகிச்சை என்ன? சரி, அவன் சாவில் உயிரோட தப்பிச்சிடறான், ஆனால் அவனுக்கு உடல் ரீதியாக ஒரு உபாதை வருது. அந்த உபாதைக்கு வந்து அவன் அடுத்து ஒரு 50 வருஷம் உயிரோடு இருக்கான்னா 50 வருஷம் அவனுக்கு மருத்துவ சிகிச்சையை வந்து அவனுக்கு இராணுவம் கொடுக்காம வேறு யார் கொடுப்பா? மோடி அரசு கொண்டு வந்த அக்னிவீர் திட்டம் எந்த அளவுக்கு ஒரு இருதயம் இல்லாத, மனசாட்சி இல்லாத, சிறிதளவும் கருணையற்ற கொடூரமான ஒரு திட்டம் என்பதற்கு அந்த இராணுவ வீரர்களுக்கு 4 ஆண்டுகள் அவர்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு பென்ஷனும் கிடையாது, அதோட முக்கியமாக மருத்துவ சிகிச்சையும் கிடையாது என்பது இது எந்த அளவுக்கு வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனமான இருதயம் இல்லாத ஒரு அரசு என்பதற்கான சாட்சி. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த சென்னையில் இருக்கீங்க, இங்கே இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ மருத்துவமனைக்கு போய் பாருங்கள், மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் எத்தனை பேர் எவ்வளவு நாள் சிகிச்சையில் இருக்காங்க. ஓய்வு பெற்று 30 வருஷம் 40 வருஷம் ஆகும், ஆனால் இன்னமும் அவன் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அது எதனால்? அவன் பனிக்காலத்தில் வெயில் காலத்தில் அவன் பட்ட கஷ்டம். இப்போ ராஜஸ்தானில் சொன்னீங்கல்ல, தார் டெசர்ட்டில் 120 டிகிரி போகக்கூடிய இடத்துல பனியில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வரக்கூடிய வியாதிகளுக்கு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சிகிச்சை தேவைப்படுகிறது. அந்த சிகிச்சையை ஒரு அரசு மறுக்கும் என்றால் அப்போ இவங்களோட தேசபக்தி என்பது எவ்வளவு போலியானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ராணுவ வீரர்கள் காமிச்சு தப்பிச்சுக்கிற இவங்க ராணுவ வீரர்களுக்கு என்னென்ன மாதிரியான ஒன்றுமே பண்ணல, ராணுவத்துக்கும் ஒன்றும் பண்ணலங்க. அதிர்ஷ்டவசமாக காலாட்படையை பயன்படுத்த வேண்டிய இதெல்லாம் போச்சு. எதிர்காலத்தில் நீங்கள் காலாட்படையை பயன்படுத்தும் போது அக்னிவீர்ஸ் தான் வருவாங்கன்னா அக்னிவீரோட அவன் பணிக்காலம் என்ன 4 வருஷங்க. 22 வருஷத்தில் அவனுக்கு 22 வயசு ஆனாலும் நீ வேலையை விட்டு அவனை தூக்குற. 1/3 தான் அப்சர்வ் பண்ணுவேன், 3/4 அப்சர்வ் பண்ண மாட்டேன். 5000 10,000 அக்னிவீர்ஸை நீ எடுத்திருக்க, 7500 பேர் தெருவில் விடுற, நீ 2500 பேர் தான் வேலையில் எடுக்கிற. இந்த 7500 பேருக்கு உபாதைகள் வருதுன்னா அவன் வாழ்நாள் பூரா 22 வயசு பையன் வாழ்க்கையை இன்னும் ஆரம்பிக்கல, அவன் எங்கே போய் நிற்பான்? அப்போ எல்லாமே மோடி கவர்மெண்ட்டில் தலைகீழ தான் அங்கே நடந்திருக்குது. அதுவும் அந்த அக்னிவீர் திட்டம் வந்தப்பெல்லாம் பீகார், ராஞ்சி, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ் போன்ற இடங்கள்லாம் பத்தி எரிஞ்சுது. அவனுக்கு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. அது 1/3 தான் நாங்கள் எடுப்போம், 3/4 எடுக்க மாட்டோம்னா 3/4 அன்ஃபிட்டுன்னு வெளியில் அனுப்புகிறான் போது அவனுக்கு வரக்கூடிய சோஷியல் ப்ரெஷர் என்ன? எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் ஒரு பக்கம், எங்கேயோ வேலைக்கு போகிறான் ஏதோ பண்ணிக்கலாம். ஆனால் அவனுக்கான மருத்துவ சிகிச்சையை நீங்கள் மறுக்கிறீங்கல்ல, அது எவ்வளோ பெரிய பாவம். அது இதை விட ஒரு பாவம் இருக்க முடியுமா? நீ இராணுவத்தை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறது அப்போ போலித்தனமானதுன்னு இதில் இருக்கு, தெரியுது இல்லை? போலீஸ்காரனுக்கு கூட அவனுக்குன்னு மருத்துவமனை இருக்குங்க. அவனுக்கு 2003 பிறகு வந்து அவனுக்கு பென்ஷன் இல்லாட்டி கூட மருத்துவமனை இருக்குது, அவன் லைஃப் லாங் அங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். ஆனால் அக்னிவீர்ஸ்க்கு அது கிடையாது. அப்போ இது எவ்வளோ நியாயமான ஒரு கோரிக்கை. ஆனால் இதெல்லாமே பண்ணிட்டு எப்படி நாங்கள் நாட்டுக்காக நிற்கிறோம், என்ன தேசியம் விளம்பரத்தில் ஓடுது இல்லைங்க. விளம்பரத்தால் உயர்ந்தவன் வாழ்க்கை நிரந்தரமாகாதுன்னு ஒரு வரி வரும், ஆனால் நிரந்தரமாக தான் ஆயிட்டு இருக்குது. போலி பிம்பத்தால் கட்டமைக்கப்பட்ட அரசு தானுங்க மோடி அரசு. ஹங்க்ரி இண்டெக்ஸ்லேருந்து எல்லா இண்டெக்ஸும் பின்னாடி போயிட்டுருக்கோம். ஆனால் உலகத்தில் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடு. அவ்வளோதான் சொல்லிக்க வேண்டியதான். எந்த இராணுவத்தை நீ இப்போ தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறியோ அந்த இராணுவத்துக்கு நீ என்ன செஞ்ச அல்லது என்ன செஞ்சுட்டு இருக்க? அந்த இராணுவத்துக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் அல்லது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? மக்கள் தான் முடிவு செய்யணும். இராணுவ வீரனோட குடும்பத்தை கலெக்டரை வச்சு அட்வைஸ் பண்ணி, ஜென்டில் வார்த்தை அட்வைஸ், அவங்கள கொண்டு வந்து உட்கார வச்சு மோடி போகும்போது பூ மாதிரி பொழிகிறாங்களா? அசிங்கம் என்ன மகாராஜாவை நீங்கள் சக்கரவர்த்தியா பூ மாதிரி பொழியறதுக்கு? உங்களோட உண்மையான இலக்கியமும் உங்கள் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய உண்மையான ஸ்கிரிப்சர்ஸும் கூட உங்களுக்கு தெரியல. சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் வரும், மலர்கள் இருக்குல்ல, அது வந்து இறைவனோட காலடியில் போடுறதுக்கு மட்டும்தான், மனிதர்கள் மீது பொழிவதற்கல்ல. எந்த மனுஷன் மேலேயும் பூவை தூக்கி போடக்கூடாதுன்னா, மலர்கள் வந்து இறைவனோட காலடிகளை மட்டும்தான் சமர்ப்பிப்பதற்கு. அதை தூக்கி ஒரு மனுஷன் மேலே போட்டுன்னா என்ன ஆணவம் இருக்கும் உங்களுக்கு? அப்போ எல்லாத்தையும் உங்கள் சுயநலத்துக்கு நீங்கள் வளர்க்குறீங்க. இது அப்பட்டமான சர்வாதிகார போக்கு தானேங்க. இது எங்கே எது நடந்தாலும் மோடி பெருமையை தட்டின்னு போடுவார். இராணுவத்து இது விமானத்தில் வந்து
விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்பினாலும் அவர் தான் காரணம், அணு ஆயுத குண்டு சோதனை நடத்தினாலும் அவர் தான் காரணம், பாகிஸ்தான் மேலே குண்டு போட்டாலும் அவர் தான் காரணம். நல்லதுக்கு மட்டும் சரி, கெட்டதுக்கெல்லாம் இத்தனை பேர் வறுமையில் சாவறான், கொரோனாவில் செத்தானே, 50 லட்சம் பேர் செத்தது 5 லட்சம் பேர்னு போட்டிங்கல்ல. 50 லட்சம் தான் சொன்ன குஜராத் சமாச்சாரம், அவங்க ஒரு பத்திரிக்கை மேலே இன்றைக்கி ரேடு பண்ணுறதில்ல. ஆஸ்திரேலியன் பத்திரிக்கை எனக்கு கரெக்டாக அதோட பேர் கரெக்டாக தெரியல. அந்த பத்திரிக்கை ஒன்று போட்டுருந்துச்சு, இந்தியா தான் அதிகமாக அந்த உயிரிழப்புகளை கம்மி பண்ணி காட்டியிருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் மோடியோட பேர் தான் ஃபர்ஸ்ட்டில் இருந்துச்சு அந்த லிஸ்ட்டில். உயிரிழப்புல கம்மியாக காட்டியிருந்தது. ஆமாம், பொய் சொன்னது இந்தியா தான் நம்பர் 1. பொய் தானே, பொய்யில் தானே வாழ்க்கையே ஓடுது. கேள்வி கேட்டினா உனக்கு தேச துரோகின்றான். உலகத்தில் எந்த நாட்டிலையும் அந்த கான்செப்ட் கிடையாது. 4 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு 4 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது, அவ்வளோதான். அது கொலாட்டரல் டேமேஜ். அது கொலாட்ரல் டேமேஜ் இல்லை, நாங்கள் எதுவுமே இல்லைன்றது பொய். அது அப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு ஏகே பார்த்தி அவர்கள் எதுக்காக அந்த உயர் இணைய தினம் முழக்கப்பட்டுச்சோ அதே விஷயத்த மறைமுகமாக ஏர் மார்ஷல் ஏகே பார்த்தி அவர்கள் சொல்றாரு. காம்பேட் டைம்ல நார்மலாக தான் நடக்கணும். நார்மலாக நான் உண்மையை சொல்ல என்ன, இப்போ அந்த காலத்தில் நீ உண்மையை மறைக்கலாம், இந்த காலத்தில் மறைக்க முடியாது. இல்லை, சேட்டலைட் பிக்சர்ஸ் இருக்குங்க, புரியுது இல்லை? கீழே டார்ச் அடித்து பார்க்குறீங்க உங்கள் ஆஃபீஸில், வீட்டில். அது கீழே ஒரு 10 அடிக்கு 10 அடி, அதிகபட்சம் 100 அடி சேட்டலைட்டு. ஹோல் குளோபே, ஒட்டுமொத்த இந்த புவி கோலத்தைய எத்தனை சேட்டலைட் இருக்குது, ஃபோக்கஸ் பண்ணி இந்த இடத்துல உங்கள் அலுவலகம் இருக்க இடத்த மட்டும் விண்வெளியிலேருந்து பார்த்து உங்கள் ஜன்னல் வரைக்கும் குறி வைக்க முடியும். அந்த அளவு விஞ்ஞானம் வளர்ந்த ஒரு இடத்துல வந்து உண்மையை மறைக்க முடியுமா? விமானங்கள் வீழ்த்தப்பட்டதுன்னா டெப்ரிஸ் இருக்குமாங்க. 24 மணி நேரம் கண்காணிப்பில் இருக்குல்ல சேட்டலைட் இருக்குது. சைனீஸ் சேட்டலைட்ஸ் எவ்வளோ சேட்டலைட்ஸுங்க. அப்போ இதில் யாரை ஏமாத்துறது இவங்க தகவல்களை மறைக்கிறாங்க? எவ்வளோ மறைக்கிறாங்கன்னு சொல்கிறவங்க மேலே தான் நடவடிக்கைகள்லாம். எஸ். இவ்வளோ நேரம் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சு பகிர்ந்து. நன்றி சார், நன்றி சார்.